ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஜவ்வரிசி ஷர்பத் வித் ஜெல்லி ட்ரிங்க். இப்போ வந்து இந்த ஜெல்லி கிறிஸ்டல் மிக்ஸ்னு கடையில் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன ஒரு பவுல் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் 500 ml வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஜெல்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் வந்து பவுடர் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன் நான். அது போட்டு இதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் டைட் ஆகிடும் நல்லா. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். அதுக்கு வந்து 4 கப் தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த ஜவ்வரிசி வந்து டிரான்ஸ்பரண்ட் டைம் அந்த இது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஜெல்லி வந்து நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் க்யூப்ஸ் மாதிரி ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்க போகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு இந்த பாத்திரத்தில் வந்து பேனில் ஒரு 250 ml வந்து நல்லா பாயில் பண்ண மில்க் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன், பால். ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த ரூஹ் அஃப்ஸா ஷர்பத் வந்து இந்த பவுல் ஒரு 3 tablespoon ரூஹ் அஃப்ஸா ஷர்பத் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜவ்வரிசி வந்து நான் தனியாக வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சேன். ஸோ அது வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இந்த ஜெல்லி வந்து ஆட் பண்ணுறேன்.
இது வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கோல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி ஷர்பத் வித் ஜெல்லி ட்ரிங்க் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போது வர வெயில் காலத்தில் இந்த மாதிரி நல்லா கோல்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடித்தா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.